காப்பாற்ற முடியல. அதனால பிபிஆர் தடுப்பூசி கண்டிப்பா போட்டே ஆகணும். சரி, ஓகேண்ணே. பிபிஆர் ஊசி போட்டு ஒரு 15 நாள் ஆனதுக்கு அப்புறம் வந்து வாங்குற குட்டி தான் தப்பிக்கும். பிபிஆர் போல டிராவல்ஸ்ல இருந்து போறதுனால அங்க இறங்கணும்னு மூக்கு அடிச்சிருது. பிபிஆர் போடக்கூடாது. அதனால அவங்க சொல்லுதீங்க. ஆமா, மத்த வியாபாரியும் சொல்ல மாட்டாங்க. உண்மை சொல்லிடுவேன். பிபிஆர் போடாம குட்டியில வாங்காதீங்க. புதுசா எந்த ஒரு பொருளையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். எடுத்தால் பிபிஆர் போட்டு 15 நாள் இருக்கா இல்ல 20 நாள் ஆயிரத்துல போட்டிருப்பாங்க. இந்த குட்டிகளுக்கு போட்டுக்க முடியும். அப்ப வந்து சின்ன குடிக்கும்னு. சரி, கல்ச்சரல் சளி இந்த கம்யூனிட்டி அண்ணா வணக்கம். ஆனா தங்கள் பெயர் என்ன? என் பேர் பாண்டியன். சரி, நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கேன்? என்ன, தூத்துக்குடி மாவட்டம் கோல்பேட்டி அருகில் கரிசல் குளம்ண்ணே. சரி, ஓகேண்ணே. ஆமா, இப்ப நம்மளோட ஆடுன்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு கிட்டத்தட்ட ஆடு மட்டும் 50 ஆடு இருக்குண்ணே. 50 ஆடுகள். தாயாடு 50 ஆடு இருக்கு. ஓகே. பொட்டைக்குட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரு 30 குட்டி கிடக்கு. ஓகே. கிடா குட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 தான் இருக்கு. ஓகேண்ணே. என்ன காரணம், கிடா குட்டி ஃபுல்லா போயிருச்சு. கொடுத்தாச்சு. போன வாரம் எடுத்த வீடியோ ஃபுல்லா போயிருச்சு. ஓகேண்ணே. அது இல்லாம இப்ப பொட்டைக்குட்டி ஆப்பர் நிறைய இருக்குண்ணே. இப்ப என்ன காரணத்துக்காக பொட்டைக்குட்டியை நிப்பாட்டி வச்சிருக்கோம்னா, இப்ப பிபிஆர் ஊசி போட்டு 15 நாள் தான் ஆகுது. ஓகே. இன்னொரு 10 நாள் கழிச்சு தான் கொடுக்கணும் போயிட்டு. இந்த வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா காய்ச்சல் அதிகமா பரவுது. பிபிஆர் காய்ச்சல். இதனால நம்ம கொடுத்தாலுமே அங்க போய் அவங்களால காப்பாற்ற முடியல. அதனால பிபிஆர் தடுப்பூசி கண்டிப்பா போட்டே ஆகணும். சரி, ஓகே. பிபிஆர் ஊசி போட்டு ஒரு 15 நாள் ஆனதுக்கு அப்புறம் வந்து வாங்குற குட்டி தான் தப்பிக்கும். பிபிஆர் போடாம அந்த குட்டியில வாங்கிட்டு போய் அவங்க நான் போய் போட்டு கொடுத்தேன் எங்க இடத்துல போய்ங்க. இங்க இருந்து போகும்போதே டிராவல்ஸ்ல இங்க இருந்து போறதுனால அங்க இறங்கணும்னு மூக்கு அடிச்சிருது. பிபிஆர் போடக்கூடாது. மூக்கு அடிச்சு காய்ச்சல் இருக்கனால பிபிஆர் போடக்கூடாது. அதனால அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. போய் போடுதாங்க, அப்புறம் குட்டி இழப்பீடு ஆயிருது. நம்ம கொடுத்த இடம்லாம் இழப்பீடு இருக்கு. அதனால நம்ம சொல்றோம். சொல்லுதீங்க. ஆமா, மத்த வியாபாரியும் சொல்ல மாட்டாங்க. உண்மையை சொல்லுதீங்க. நம்ம ஓப்பனா எல்லாரும் சொல்லிடுவேன். பிபிஆர் போடாம குட்டியில வாங்காதீங்க. புதுசா எந்த ஒரு பொருளையும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். எடுத்தால் பிபிஆர் போட்டு 15 நாள் இருக்கா இல்ல 20 நாள் ஆயிருக்கான்னு கேட்டு வாங்கலாம். எல்லாம் வாங்காதுன்னு சொல்றீங்க. ஆமா, இல்லன்னா இப்ப வாங்க வேண்டாம். ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமா இருக்குண்ணே. தாயாடுக்கு தாய் கெடுது. என்ன காரணம்னா தாயாடு வந்து பிபிஆர் ஆல்ரெடி இப்ப மழை நேரத்துல போட்டிருப்பாங்க. இந்த குட்டிகளுக்கு போட்டுக்க மாட்டாங்க. அப்ப வந்து சின்ன குட்டியில குட்டியில போட்டுக்க மாட்டாங்க. அதனால இப்ப குட்டிகள் தான் தாங்க மாட்டேங்குது. ஆடுகள் பிரச்சனை இல்ல, ஆடுகள் தாங்குது. ஆடு நம்ம பிபிஆர்னா என்னன்னு அதை பத்தி சொல்லுங்க. பிபிஆர்ங்கிறது வந்துண்ணே, அதாவது கல்ச்சல் முத வைக்கும்ண்ணே. சரி, கல்ச்சல் சளி இந்த கம்யூனிட்டி கம்ப்ளீட்டா நிப்பாட்டும். கல்ச்சர் எப்படி இருக்கும்? இந்த ஒரு மாதிரி கல்ச்சல்னா தூரு சளி சளி வடி ஆரம்பிச்சிடும். தன்னால வடியா மூக்கு அடிக்கும். புல் அரிச்சு போய் நிக்கும். அந்த ஆடு புல் அரிச்சுக்கிட்டு மேயாது, அசம்பந்தமா பிடிச்சு நிக்கும். அப்படி நின்னால அந்த ஆடு வந்து பிபிஆர் வந்துருச்சுன்னு அர்த்தம். பிபிஆர் கம்ப்ளைண்ட் அர்த்தம். பிபிஆர் வந்துட்டனால பெரும்பாலும் காப்பாற்ற முடியாதுன்னு கிடையாது. ஊசி இருக்குன்னா அந்த ஊசியில நம்ம வாங்கி போட்டுக்கிட மாட்டோம். ஊசி போடக்கூடாதுங்க. அதனால பிபிஆர் ஊசி போடுறது என்னன்னா நல்ல முறையில இருக்கிற ஊசிகளுக்கு தான் போட முடியும். பிபிஆர் வந்ததுக்கு அப்புறம் போடக்கூடாது. ஆமா, போட்டாலே இப்ப 10 குட்டி வாங்கிட்டு போனோம்னா 5-6 காலி பண்ணிடுது. ஆமா, அப்படிங்கும்போது வாங்கிட்டு போய் அவங்க நட்டப்பட வேண்டாம். அதுக்காக பாத்தீங்கன்னா நம்மள ஏகப்பட்ட ஆப்பர் இருக்கதான் செய்யுது. நம்ம நிப்பாட்டி தான் வச்சிருக்கோம். நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, இப்ப கூட காலையில கூட ஒரு அண்ணன் போன் போட்டு 30 குட்டி வேணும்னாரு. ஆனா தப்பா நினைச்சேன். ஊசி போட்டு 20 நாள் கழிச்சு தரேன். நீங்க அட்வான்ஸ் பண்ணிருங்க. அட்வான்ஸ் பண்ணிட்டு ஆமா, ஊசி போட்டு நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். 20 நாள் கழிச்சு எடுத்துக்கோங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், நான் சாயந்தரம் அட்வான்ஸ் பண்ணேன். ரைட், எப்பனாலும் பண்ணுங்க. நீங்க அட்வான்ஸ் கூட பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வாடிக்கையை கொடுக்குற கஸ்டமர். அதனால நீங்க அட்வான்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஊசி போட்டு நிப்பாட்டி வச்சு தரமுனே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால நீங்க ஒரு உருப்படி வாங்கினாலும் கண்டிப்பா பிபிஆர் போட்டே ஆகணும். போட்டுருங்க. ஆமா, 500 ரூபாய் நீங்க பாத்தீங்கன்னா 520 ரூபாய் மருந்து. அந்த மருந்து 520 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா பொருள் ரொம்ப போகும். பொருள் எல்லாம் இப்போ 5000 குறைஞ்ச 5000 ரூபாய்க்கு எடுக்கீங்கன்னா ஒரு 500 ரூபாய் பாத்தீங்கன்னா அந்த 5000 ரொம்ப போகும். ரொம்ப போயிடும். அதனால கண்டிப்பா முழு பிபிஆர் போடணும். பிபிஆர் எப்ப போடணும்? பிபிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மழை நேரம், மழை ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாசம் முன்னாடி போட்டணும். 1 மாசம் முன்னாடி போட்டோம். ஆமா, அதே மாதிரி வெயில் நேரம் 6 மாசத்துக்கு ஒரு டிப்பு பிபிஆர் போட்டாச்சுன்னா அந்த குட்டிகளுக்கு இழப்பீடு வராது. பிபிஆர் போடுறது வந்து பெஸ்ட்னு சொல்றீங்க. கண்டிப்பான முறையில் பெஸ்ட். ஆனா அது வந்து நம்ம டாக்டர் ஆலோசனை படி தான் போட முடியும். கண்டிப்பான விட்டா, அதாவது இப்ப நம்ம ஊர்ல இருக்காருன்னா நம்ம ஊருக்கு யார் மாட்டு டாக்டர் இருக்காங்க, ஆடு வச்சிருக்கா, அந்த டாக்டர் நம்ம அறிவுப்படுத்திக்கணும். நம்ம ஆடு மாடு வச்சிருக்கோம் சார், நட்புறவு இருக்கணும். நட்புறவு, அதாவது அடிக்கடி பேச இருந்தோம்னா அந்த நெட்டில நம்ம கேட்டுக்கலாம். சார் இந்த நேரத்துக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டுக்கலாம். கிரி மருந்து எப்ப கொடுக்கலாம், ஆமா டானிக் எப்ப கொடுக்கலாம், கண்டிப்பா இதெல்லாம் நம்ம இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு. எது ஒண்ணுன்னா நேரடியா போய் கேட்டு வந்துருவேன். ஆமா, நேரம் போய் கேட்டு நல்ல பழக்கங்கள் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அவரே எல்லாருமே டாக்டர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஆடு வச்சிருக்கோம் தேடி வந்து பேசுவாங்க. அதாவது நம்ம மினிட் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க, ஏது வச்சிருக்கீங்க,
இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம இந்த நாடு வச்சிருக்கோம்னா மருந்து ஃப்ரீ தான் நமக்கு. போய் வாங்க போனோம்னா கிருமி டானிக் வந்து எல்லாரும் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. அதை போய் அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கணும். கேட்க மாட்டாங்க நம்ம முக்காவசி மாதிரி. ஆனா போய் கேட்டுதான் இது பண்ணணும். அதே மாதிரி பிபிஆர் ஊசி நம்ம போட்டு தரோம்னா பிபிஆர் இருக்குன்னு அப்படின்னா இன்னைக்கு காலைல ஒரு 4 பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, நாங்க கொண்டு போய் போட்டு கொடுத்தோம்னு நீங்க குட்டியை கொடுங்கன்னு. இன்னும் போய் இந்த மாதிரி 1000 மணி வேண்டாம்னா ஏதோ மைனஸ் ஆனா உங்களை தானே குறை சொல்றாங்க. ஆமா கண்டிப்பா. அதனால நம்ம சொன்னோம்னா அதை ஏத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா நாங்க போய் பாத்துக்கிட முடியும் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படின்னு சொல்லி வாங்குற ஆளுகளும் இருக்கு. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. உதாரணத்துக்கு எடுத்து போனீங்கன்னா இந்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு எல்லாம் 12.5 லட்சம் ரூபாய் அடினேன். ஒரே அண்ணன் 12.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க வியாபாரம். அண்ணா உங்ககிட்ட வாங்கல, என்கிட்ட வாங்கல. எங்க வாங்கினாங்கன்னு தெரியாது. 5 நாள் தான் நான் எடுத்து 5 நாள்ல தொழுவே காலி பண்ணிருச்சேன். பிபிஆர் இத்தனையும் பெரிய உருப்படியா தான் எடுத்திருக்காரு. எதுக்கான ஆல்ரெடி அது பிபிஆர் இருந்திருக்கு, கவனிக்காம கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டா காலி. அந்த வெறிச்சல்ல பாத்தீங்கன்னா சிவம்புல்லு, அகத்தி, வேலி மசாலு 7 ஏக்கர் போட்டுருக்காரு. 7 ஏக்கர் அப்படியே வச்சிட்டாங்க. அப்படியே அழிச்சிட்டாரு. டென்ஷன் இல்ல. 12.5 லட்சம் ரூபாய் போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? 12 லட்சம் ரூபாய் எங்க நம்மளாம் முக்கிய சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க முடியாது. ஆமா, அவ்வளவு பொருள் வம்பா போகுது. அதனாலதான் நம்ம சொல்றோம் தயவு செய்து நம்ம பிபிஆர் போடாம வாங்கக்கூடாது. இல்ல வாங்கினா கட்டாயம் போட்டுருங்க. கட்டாயம் விடியம்னு போட்டுருவோம். 8 மணிக்குள்ள போட்டுருவோம். 8 மணிக்கு மேல போடக்கூடாது. வெயில்ல பிபிஆர் போடக்கூடாதுன்னு காலையில போட்டணும். காலையில எக்காவது போட்டுருவோம். 8 மணிக்குள்ள போட்டுருணும். டாக்டர் கூட போட்டு விட்டுருங்க. கண்டிப்பா டாக்டர் கூப்பிட்டு தான் போடணும். அது மாதிரி பிபிஆர் போடுறது பிரச்சனை இல்ல. பிபிஆர் போட்டோம்னா கால்சியம் டானிக் கண்டிப்பா கொடுக்கணும். கால்சியம் டானிக் கொடுக்கணும். எத்தனை நாள் கழிச்சு கொடுக்கணும்? இல்ல கால்சியம் டானிக் உடனே கொடுக்கலாம். சத்துக்காண்டி. ஆமா, அதாவது குட்டியா இருந்தா இந்த குட்டில இருக்குன்னா 10 ml, ஆடா இருந்தா 20 ml கரெக்டா கொடுத்துருவேன். நீங்க எப்ப அப்படி செய்தீங்கன்னா 3 நாள் தொடர்ந்து கொடுத்துருவேன். 3 நாள் தொடர்ந்து கொடுத்துருவீங்க. பிபிஆர் போட்டாச்சுனால 3 நாள் தொடர்ந்து கொடுத்துருவேன். அப்படியே ஆடு பொம்மாது என்னன்னா ஆடு பொம்மாது அந்த செருமல் நிக்கும்னே. செருமல் நின்றுது. அதாவது பிபிஆர் போட்டாலே 12 நாள் கழிச்சு அது வேலையை செய்யுது. ஓகே, 12 நாள் கழிச்சு வேலை செய்யுது. அந்த 12 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறது வந்து இந்த டானிக் தான் தாக்கு பிடிக்கணும். ஓகே. அதனால டானிக் கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா நல்லது சொல்றீங்க. ஆமா. ஓகேண்ணா. சரிண்ணா, இந்த வாரம் எந்தெந்த ஊருக்குலாம் ஆடுகள் கொடுத்துருக்கீங்கண்ணா? இந்த வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம லோக்கல் விருதுநருக்கு 3 சனி கொடுத்துருக்கேன். 3 பேருக்கு கொடுத்துருக்கு விருதுநருக்கு. அது போக பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கொடுத்துருக்கீங்க. ஆமா, புதுக்கோட்டை கொடுத்துருக்கேன். திருச்செந்தூர் கொடுத்துருக்கேன். சாத்தாங்குளத்துக்கு போகுது. ஓகே. ஆமா, அதே மாதிரி இந்த வாரம் ஆப்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் இருக்கு. அது போக புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, கும்பகோணம், தஞ்சாவூர், அரியலூர் வரைக்கும் ஆஃபர். பெரம்பலூர் இந்த ஊர் சைடு ஃபுல்லா இந்த எல்லா பக்கமும் ஆடுகள் செட் ஆகுதானே? இல்ல எல்லா பக்கமும் செட் ஆகுதுன்னா முறைப்படி போனோம்னு பிபிஆர் போட்டுறணும். கண்டிப்பா இடம் விட்டு இடம் பிபிஆர். இப்ப நம்ம ஆடு உங்ககிட்ட வாங்கிட்டு போறோம்னே. ஆமா, போனது என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது. இன்னும் போன உடனே வீட்டுல இறக்குன உடனே கண்டிப்பான முறையில காலையில பிபிஆர் போட்டுறணும். பிபிஆர் ரெடியா முதல் நாளே வாங்கி வச்சிடணும். சரி, ஓகே. முதல்ல சாயந்தரமே வாங்கி வச்சுட்டு நான் பிபிஆர் போட்டுறணும். காலையிலேயே போட்டு முடிச்சு கால்சியம் டானிக் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி வைக்கிறது கொஞ்சம் வெதுப்பான தண்ணி தான் வைக்கணும். எத்தனை நாளைக்கு வெண்ணி வைக்கணும்? ஏன்னா குறைஞ்சபட்சம் 1 வாரம் வைக்கணும். குறைஞ்சபட்சம் 1 வாரம் வைக்கணும். ஓகே, தடமும் பிடிக்காம இருக்கு. ஆமா, அதே மாதிரி அகத்திக்குள்ள கட்டினாலுமே காலையில ஒடிக்கிறீங்கன்னா சாயந்தரம் தான் கட்டணும். அதுக்கு முன்ன கட்டக்கூடாது. உடனே கட்டினா பச்சையா கழிய ஆரம்பிச்சிடும். ஆமா, சாயந்தரம் ஒடிச்சு காலைல கூட கட்டலாம். பெரும்பாலும் நிழல தான் வளர வைக்கணும். அதுக்கு வெயில்ல வச்சிடாது. ஆமா, அதே மாதிரி தண்ணி வைக்கிறது பாத்தீங்கன்னா வெயில்ல வச்சு அந்த தண்ணி கொடுக்க கூடாது. நிழல்ல தான் தண்ணி இருக்கணும். வெயில்ல வச்சு ஏற்கனவே அனல் இருக்கும். ஓகே, மூடி வச்சிடணும். மூடி நிழல்ல வச்சிடணும். ஓகேண்ணே. வெயில்ல வச்ச தண்ணி எடுத்துக்க கூடாது. ஆமா, அதுக்குமே காய்ச்சல் படும். அதுக்குமே காய்ச்சல் வர வாய்ப்பு கண்டிப்பா காய்ச்சல் வரும். ஓகேண்ணே. அதுக்கப்புறம் வேற என்ன செய்யக்கூடாதுண்ணே? இல்ல வேற என்ன போய் கிளீனா இறப்பாடு கிளீனா பாத்துக்கணும். அதாவது அடர் தீவனம் கொடுக்கறத பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது மக்காச்சோளம், அரிசி, கோதுமை, சோளம் இதுல எதுனாலும் கொடுக்கலாம்னு சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா நாளையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்காங்க. அப்படி கொடுக்க கூடாது. அதாவது கோதுமைன்னா கோதுமை ஏதாவது ஒண்ணு. அதாவது குட்டியா இருந்தா 50 கிராம் முதல் ஸ்டார்டிங், ஆடா இருந்தா 100 கிராம் கொடுக்கலாம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லாத்துலயும் 100 அதாவது மக்காச்சோளத்துல 100, கோதுமையில 100, அரிசியில 100, சோளத்துல 100 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது குடி கொடுக்க கூடாது. அப்படி கூட செரிமானம் ஆகாது இல்லைன்னா வயிறு ஊப்பிடும்னா. வயிறு ஊப்பி முக்காவாசி குட்டி இறந்துருதுன்னு. இவங்க போனோம்னா அதிகமா இடம் ஏறிடணும், நல்லா வளர்த்துறணும். அதாவது இடம் ஏறணுமோ இல்லையோ அந்த ஆட்டுல உள்ள ஆர்வத்துல பண்றாங்க. வளர்த்தணும், நல்லா வளர்த்தணும், ஸ்பீடா வளர்த்தணும், நல்லா வளரணும் அப்படின்னு ஆர்வத்துல பண்றாங்க. அதுக்காண்டி அவங்க லாபம் பண்றதுக்கா இல்ல, ஒரு ஆர்வ கோளாறுல பண்றாங்க. பண்ணும்போது என்னன்னா இழப்பீடு அதிகமாயிருது. ஆமா, அப்படி ஆளுகளுக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த வாரம்லாம் நம்ம விருதுநகர் கொடுத்துட்டு இருக்கேன். விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்டிப்புலி கொடுத்துருக்கேன். கொடுத்த இடத்துல முதல் நாளே
குட்டி சாயந்தரம் ஏற்றி போயிருக்காங்க. போனோடனே மெடிக்கல் போன் பண்ணி பேசி பிபிஆர் டானிக்க, கால்சியம் டானிக்க, தடுமம் ஜலிக்கு உள்ள டானிக்க உடனே வாங்கி காலையில கொடுத்துருந்தா இன்னைக்கு காலையில கொடுக்கும்போது எனக்கு போன் பண்ணி அதை கேட்டுதான் கொடுத்தாங்க. ஆமா, ஓகே. அது மாதிரி நம்ம போன்ல எல்லாம் கான்டெக்ட் பண்ண தான் எப்படின்னு இப்ப 20 பொருள் கொடுத்தா 5 அடிபட்டு இந்த ஏத்தி போறோம்ல வெயில் நம்ம குடுக்கறது நல்ல குட்டியா தான் கொடுக்குறோம். ஆனா ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, நீ காட்டுற குட்டியை குடுக்க அங்க வந்தவன் தாங்க மாட்டேங்க அப்படிங்காங்க. அதுக்காக தான் என்ன சொல்றேன்னா, நீங்க அட்வான்ஸ் பண்ணாதான் ப்ரீபெய்ட் அட்டை போட்டு நான் 30 டிச்சு கொடுக்க முடியும். இல்லன்னா நம்ம முன்னாடி வரநாளுக்கு தான் கொடுத்துட்டு இருப்பேன். நீங்க அட்வான்ஸ் போட்டா இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா வள்ளியூருக்கு பாத்தீங்கன்னா தாயாடு மட்டும் 25 ஆடு செனாடு ஒரு கிடாயி 40 ஊட்டி கொடுக்கிட்டு இருக்கு. அதுக்காக பாத்தீங்கன்னா ப்ரீபெய்ட் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, என்ன கொடுப்பீங்க? என்ன வர்ற வேலைக்கெல்லாம் கொடுக்க போறோம். 10 நாள் கழிச்சு தான் கொடுப்பீங்க. ஆமா, இப்ப பீப்பர் போட்டு 8 நாள் கணக்காயிட்டேன். ஒரு அதாவது பாதி குட்டிக்கு வந்து 8 நாள் ஆகுது, பாதி குட்டிக்கு 10 நாள் ஆகுது. ஓகேண்ணே. அதாவது எடுக்க பீப்பர் போட்டுருவேன். எடுக்க பீப்பர் போட்டு தான் உள்ள இறக்குவேன். உள்ள இறக்கணும், தனியா தட்டில அடைச்சு அந்த பக்கம் பாட்டி இருப்பேன். பீப்பர் போட்டு தான் உள்ள விடுவேன். ஓகேண்ணே. அதனால நம்ம வந்து 2 வர போடுறதுனால 4 கணக்குல கரெக்டா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இத்தனை நாள் ஆகுது, இந்த குட்டியில கொண்டு போங்க, இந்த குட்டியை வேண்டாம் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவேன். நம்மளுமே பாத்தீங்கன்னா தடுமம் பிடிச்சிருச்சுன்னா அதை காப்பாற்ற போதும் ஆயிப்போகுதுங்க. பொழுதனைக்கு திரும்ப காலைல ஒட்டி மருந்து நைட்டு ஒட்டி கொடுக்கும். கொடுத்தாலுமே அவங்க எல்லாம் அப்படி பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா போன உடனே அவங்களோட என்னன்னா லாபத்தை சம்பாதிக்கணும், இழப்பீடே வரக்கூடாதுங்க. இழப்பீடு இல்லாம எந்த பொருளும் பார்க்க முடியாது. ஓகேண்ணே. அதனால நம்ம கொண்டு போறது முறைப்படி போறோம்னா பீப்பர் போட்டு நல்ல முறையில வளர்க்கணும். வளர்த்தா லாபம் பார்க்க முடியும். சும்மா ஏனாதான்னு வளர்க்கறவங்க எல்லாம் லாபம் பார்க்க முடியாது. ஆமா. இத்தனைக்கு பெரும்பாலும் தாயாடு எடுத்தா லாபம் அதிகம்னே. தாயாடு வந்து பாத்தீங்கன்னா 9 மாசத்துல நம்ம லாபத்தை எடுத்துடலாம். எப்படி எடுக்க முடியும்? எப்படி நம்ம இங்க கொடுக்கும் போதே 3 மாசம் நம்ம சென்னையத்தை கொடுக்கும். ஒரு அப்படியே சென்னை 3 மாசம் சென்னை கழிஞ்சாலுமே நம்ம கிடாயோட போகும்போது போய் 3 நாள் சென்னையில அடுப்புல வெட்டிடும். அப்படிங்கும்போது அது குட்டி ஈண்டு 6 மாசத்துல ஈண்டாலும் 3 மாசத்துல குட்டி வித்துடலாம். 5 மாசம் கடைசியில ஆடு ஈன்றோம். ஆடு 3 மாசத்துல எங்கும் போது நம்ம 3 மாசம் குட்டியா விற்கலாம். விற்கும் போது அந்த முதல்ல எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய நமக்கு லாபம் தான். வரக்கூடிய லாபம் ஆடு நமக்கு மிச்சமாயிரும். அதுதான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி அந்த ஆடு வந்து அதோட குட்டிக்கு வந்து அதுவே பால் கொடுத்துக்கிடும். குட்டிக்கு ஏன் பால் கொடுக்காது அப்படின்னா, ஒரே தொழுவத்துல நம்ம ஏத்திட்டு போகும்போது பிரச்சனை. இப்ப வண்டியில ஏத்திட்டு போறோம்னா ஒரு 10 ஆடுக்குள்ள 20 குட்டி ஏத்தி போறோம். 20 குட்டி என்ன பண்ணும்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மோன்றோம். அந்த வேற ஆட்டில் அடிச்சிடும். அது வேற குட்டி வச்சு பால் கொடுக்காது. மத்தபடி நம்ம தொழுவுல வச்சு ஈண்ட குட்டிகளுக்கு அது தாய் கிளீனா பால் கொடுத்துரும். இந்த பாருங்க குட்டி எப்படி வளர்த்துருக்கு பாருங்க. என்னன்னா அந்த கரும்பூர் ஆடு. ஆனா குட்டியை பாருங்க புளியம்போரு. ஆமா, குட்டி அந்த மாதிரி நல்ல ஜம்முன்னு வளர்த்துருக்கோம். அடர் தீவனத்து கூட சிலவங்க நம்ம டெய்லி லிவர் டானிக் கலந்து கொடுக்காங்க. அது எப்படி சரியா? எப்படி லிவர் டானிக் வந்து டெய்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைண்ணே. அதாவது வாரத்துல 2 நாள் கொடுக்கலாம், இல்ல வாரத்துல 1 நாள் கொடுத்தாலும் போதும். 1 நாள் கொடுத்தா. ஆமா, அதுக்காண்டி அதிகமா லிவர் டானிக் கொடுக்க கூடாது. நம்ம முடிஞ்ச அளவு நம்ம மேட்சில் உள்ளது நம்ம வீட்டுல உள்ள தீவனத்துல தான் கொண்டு வரணும். ஓகேண்ணே. சரிண்ணா, இப்போ இந்த ஆடை பத்தி சொல்லுங்கண்ணா. இது எத்தனை பல்ல ஆடுண்ணே? ஏன்னா இது வந்து பல்லு இப்ப வந்து 6 பல் ஆயிட்டேன். ஒரு மாதிரி. ஆமா, இதுக்கு 1 மணி தான் இருக்கு. போன 2 மணி, இந்த வாட்டி 1 மணி தான் இருக்கு. இந்த ஆடு வாங்கினது பாத்தீங்கன்னா சொட்டமட்டில வாங்கின ஆடுங்க. இதுல கிடக்கிற ஆடு முக்காவாசி ஆடு சொட்டமட்டி ஆடுதான். எல்லாம் என்னென்ன விலையிலாம் இருக்குண்ணே? என்னன்னா விலைன்னு எடுத்துக்கிட்டே இதுல 10 ரூபாய்க்குள்ள பொருளும் கிடக்கு, 15 ரூபாய்க்குள்ள பொருளும் கிடக்கு. நம்ம இந்த ஆடுக்கு ஏத்த மாதிரிண்ணே. அது மாதிரி கிடாயின்னு பாத்தீங்கன்னா 13 ரூபாய்க்குள்ளதும் கிடக்கு, 15 ரூபாய்க்கு கிடக்கு, பெரிய கிடாயும் கிடக்கு. சைஸை பொறுத்தலாம் விலை அதாவது அந்த சைஸுக்கு விலைண்ணே. ஆமா, அதே மாதிரி ஆடுகளுமே நம்ம சென ஆடு இந்த மாதிரி ஆடுகளை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வெயில்ல வந்து ரொம்ப போடக்கூடாது. வெயில்ல போட. ஆமா, எத்தனை மணிக்கு அவுக்கணும்? அவுக்கு மேய்ச்சல் காலையில 6 மணிக்கு 7 மணிக்குள்ள அவுத்துறணும். சரிண்ணே. 9 வரைக்கும் கொண்டு வந்துடணும் இந்த வெயிலுக்கு மட்டும். இந்த வெயிலுக்கு மட்டும். அது மாதிரி சாயந்தரம் பாத்தீங்கன்னா 4:30க்கு பத்தினா போதும். 4:30க்கு பத்தி எக்காத கூட ஒரு 7:30 வரைக்கும் நின்னா போதும். 7:30 காலையில முக்கிய எவ்வளவு மேய்ஞ்சாலும் வயிறு எடுக்காது. அந்த சாயந்தரம் மேய்ச்சல் 1 மணி நேரம் மேய்ஞ்சாலும் வயிறு கிண்ணு ஏத்துறேன். ஆமா. அடர் தீவனம் வந்து நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும்னே? அடர் தீவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்காச்சோளம் கொடுக்கலாம், அரிசி கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், காக்காச்சோளம் இருக்கு அது கொடுக்கலாம். காக்காச்சோளம் நல்ல இரும்பு சத்து, அதை கொடுக்கலாம். மேற்கொண்டு எதுவும் கொடுக்க தேவையில்லைண்ணே. மேற்கொண்டு தண்ணியில வந்து நம்ம பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ வந்தீங்கன்னா மிச்சர் புண்ணாக்கு போட்டு கொடுக்கேன். மிச்சர் புண்ணாக்கு போட்டு கொடுக்கேன், கடலை புண்ணாக்கு போட்டு கொடுக்கலாம். கடலை புண்ணாக்கு போட்டா வெயிலுக்கு தாங்காது. அதனால நம்ம மிச்சர் புண்ணாக்கு போடலாம். இல்லைன்னா குச்சி புண்ணாக்கு இருக்கு, இல்லைன்னா கோதுமை தவிடுனே. ஏன்னா இதை விட பெஸ்ட் தீவனம் என்னன்னா கஞ்சியை காய்ச்சி நீஸ் தண்ணியா கொடுக்கணும். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கணும். வெயிலுக்கு ஆடு நல்லா இருக்கும்ண்ணே. ஆடு வயிறும் பாத்தீங்கன்னா எப்பவும் எனி டைம் சென்னாடு மாதிரியே இருக்கும். நல்லா புஸ் புஸ் நல்லா சாப்பிடும். நோய் தாக்கம் அதிகமா இருக்கும். நோய் கிட்டல வராது. கிட்டே வராது. ஆமா,
ஓகேண்ணா ஓகேண்ணா. மத்த இந்த மழை நேரம் மட்டும் தண்ணி வைக்க கவனமாக்கணும். நல்லா அப்படி வச்சா நல்லது. ஆமா. இந்த மூலிக்காது வந்து நம்ம ஒரு ஆடு போடணுமாண்ணே? ஆமா. இந்த அதாவது மூலிக்காதுங்கிறது வந்து ஒரு கண் கோளாறு மாதிரிண்ணே. கண் திருஷ்டி இந்த பாருங்க. இது வந்து மூலி. இது வந்து ஒரு அண்ணன் கேட்டிருக்காரு, அதான் எடுத்து வச்சிருக்கேன். சென்னைக்கு அனுப்புறதுக்காக கொஞ்சம் படி வச்சிருக்கேன். ஓகே. சென்னைக்கு அனுப்புறதுக்காக படி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரல் வந்து 8 மாசம் ஆகுது. பெட்டையாடு. பெட்டையாடு 8 மாசம் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா சென்னை எடுத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் சனையா இருக்கு. 2 மாசம் சனையா இருக்கு. 6 மாசத்துல வெட்டிடும்னே. அவங்க நினைக்கிறாங்க 8 மாசம் 9 மாசத்துல வெட்டும்னு. அதெல்லாம் கிடையாது. பால்குடி மாதிரி அந்த முறுக்குல இருக்குல்ல, அப்பவே கிடா வெட்டிடும். ஆமா. நல்ல வளர்ப்புல இருந்தாலும் வெட்டிடும். நல்ல வளர்ப்புல இருந்தாலும் வெட்டிடும். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. அதே மாதிரி போன வாரம் ஒரு அண்ணன் போன் பண்ணி 3 மாசம் தான் ஆகுதுன்னா கிடா வந்துருச்சுன்னு. ஏன்னா அது பால்குடி முறுக்குல திமிரிடுச்சு. நல்ல வெயிட்டா இருந்தோன்னே விழுந்துருச்சு. அப்படி குட்டியில என்ன பண்ணணும்னா நம்ம மேட்ச்ல பொத்தும்போது மட்டும்தான் அவுத்து விடணும். மத்த நேரம் அடைச்சு வச்சிடணும். இல்லைன்னா கிடாய் பொழுதனி துரத்திட்டே இருக்கும்ண்ணே. ஓகே ஓகே. கிடாயோட இருக்குன்னா பொழுது பொடிசாயிரும். குட்டி நறுங்கிடும். உயரம் வராது. ரொம்ப பெரிய ஆடா இருந்தாலும் அது நறுங்கி குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது ஆகணும். 6 மாசம் 7 மாசத்துல வெட்டினாதான் அந்த ஆடு உயர்ந்தரம் வரும். இல்லைன்னா உயர்ந்தரம் வராது. ஆமா ஆமா. நம்ம இந்த வரைக்கும் இதுல ஒரே தாய்ப்பு இல்ல. ஆமா. இந்த 3 குட்டியாடா இல்ல, இந்த 3 குட்டி ஒரே இதுன்னு. இந்த 3 குட்டி தாயின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆடு தான் 3 குட்டி ஆடு. ஆமா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. 3 குட்டி ஒரே தாயோட பிள்ளைதான். கிடாயா பொம்மரியா? என்னன்னா 3மே கிடாயினே. 3மே கிடாய். 3மே புளியம்போரு. ஆமா 3மே புளியம்போரு. ஜம்முன் இருக்குண்ணா. ஆமா ஆமா. ஓகேண்ணா ஓகேண்ணா. அந்த மாதிரி குட்டி நல்லா நீள வளமா வரும். ஓகேண்ணா. எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் இந்த வரைக்கும் மூலி கிடாய் குட்டி. ஆமா. இது நம்ம ஆட்டுக்குள்ள போட்டுக்கலாம். ஆமா. ஆட்டுக்கு வந்து பெரும்பாலும் மூலி கிடாய் போடக்கூடாது. இல்லன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு பொட்டையாடுன்னு படிக்கலாம். ஒரு குழுவுக்கு ஒரு பொட்டை குட்டி. ஏன்னா கிடாயின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆட்டுக்கும் வந்து மூலிகுட்டி நமக்கு அது கோயில் வளர்த்துக்கு விட முடியாது. கறி கடைக்கு தான் அனுப்ப முடியும். ஓகேண்ணா ஓகேண்ணா. அதனால மூலிகுட்டி வந்து 1 போட்டுக்கலாம். ஓகே 1 போட்டுக்கலாம். ஆமா. ரொம்ப போடக்கூடாது. ஆமா. சரி ஓகேண்ணா. சரிண்ணா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேட்டாங்கன்னா விலை அனுசரிச்சு